மாணவர்களே, ஆன்மீகவியலில் ஒரு சொல்லாடல் உண்டு. காயம்பட்ட மருத்துவர். இதை முதலிலே பயன்படுத்தியவர் அல்லது ஏற்படுத்தியவர் ஹென்றி நியூமன் என்ற ஒரு அருட்பணியாளர். அன்புக்குரியவர்களே, காயம்பட்ட மருத்துவர். அப்படி என்றால் இறைப்பணியிலே ஒருவர் காயப்பட்டு இருந்தாலும் அடுத்தவர்களுடைய காயங்களை அவர் ஆற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைப்பணியில் ஒருவருடைய உள்ளம் காயப்பட்டு இருந்தாலும் அடுத்தவர்களுடைய வேதனைகளை தடுக்கக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். அதைவிட சிறப்பு என்னவென்றால், காயம்பட்டவர்களுக்குத்தான் அடுத்தவர்களுடைய வலியும் வேதனையும் தெரியும். எனவேதான் காயப்பட்ட மருத்துவர் என்ற ஒரு சொல்லாடலை ஹென்றி நியூமன் என்ற அருள்பணியாளர் பயன்படுத்துவார். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இறை அடியாரைத்தான் இன்றைய முதல் வாசகம் நம் கண்முன்னால் வைக்கின்றது. நேற்றைய முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சி. நேற்று திருத்துதர் பணிகள் 14வது அதிகாரம் 1-18 வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு 21 நாம் அதை வாசிக்கிட்டோம். நேற்று பர்னபாவும் பவுலும் இதுபோல பவுலடியாருடைய தூதுரை பயணத்தில், முதல் தூதுரை பயணத்தில் எவ்வளவு துன்பங்களை எதிர்ப்புகளை அவர்கள் சம்பாதித்தார்கள். கல்லால் எரியப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சோர்ந்து விடவில்லை. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் தவறவில்லை. அதைவிட மேலாக அவர்கள் என்ன கருதினார்கள்? இப்படிப்பட்ட துன்பங்களினாலும் வேதனைகளாலும் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாறி மாறி சென்று கொண்டிருந்ததினால் யூதர்களுக்கு மட்டுமல்லாது பிற இனத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களினாலே அவர்களுக்கு கிடைக்க பெற்றது என்பதை நினைத்து அவர்கள் பெருமைப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள். எனவே இறைவனுக்காக துன்பப்படுவதை அவர்கள் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய முதல் வாசகம் கூட பவுலடியார் கல்லால் எரியப்பட்ட நிகழ்விலிருந்து ஆரம்பமாகிறது. அன்புக்குரியவர்களே, அவர் இறந்து விட்டதாக அவர்கள் நினைத்து நகருக்கு வெளியே அவரை தூக்கி போடுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, ஆண்டவருக்காக மரிக்கவும் பவுலடியார் தயாராக இருந்தார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசுவுக்காக எதிர்ப்புகளை ஏற்பதையும் அடி உதைகளை தாங்குவதையும் ஒரு சிறப்பு அம்சமாகவே பவுலடியார் கொண்டிருந்தார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. காரணம், இந்த உலகை மீட்க வந்த இயேசுவும் இப்படிப்பட்ட துன்பங்களினாலும் வேதனைகளாலும் நிராகரிப்பினாலும் காட்டி கொடுக்கப்படத்தினாலும் தான் மீட்பை இந்த உலகுக்கு கொண்டு வந்தார். எனவே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க நான் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பதிலே நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே, உங்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்போது மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். திருச்சபையாகிய தன் உடலின் பொருட்டு கிறிஸ்து பட வேண்டிய வேதனைகளில் இன்னும் குறைவாயிருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன். அப்படி என்றால் அந்த துன்பங்களை எவ்வளவு மகிழ்வோடு அவர் ஏற்றிருப்பார். இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்திருப்பார். அப்படிப்பட்ட துன்பங்களின் வழியாகத்தான் இயேசு தன்னை மீட்டு கொண்டார் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக தானும் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பவுலடியாரால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், இயேசுவை அவர் அனுபவித்தவராக இருந்தார். அனுபவித்த இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதிலே எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள எதிர்கொள்ள பவுலடியார் தயாராக இருந்தார் என்பதைத்தான் அந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களை, பவுலடியார் தான் ஏற்றுக்கொண்ட அல்லது பட்ட வேதனைகளை, துன்பங்களை பல இடங்களிலே பட்டியலிடுகிறார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் 10-13 வரை வாசித்தோம் என்று சொன்னால், இன்னார் வரை நாங்கள் பசியாயிருக்கிறோம், அடிபடுகிறோம், தங்க இடமின்றி இருக்கிறோம், எங்கள் கையால் பாடுபட்டு உழைக்கிறோம், பிறர் எங்களை பழிதுரைக்கும் பொழுது நாங்கள் பொறுத்து கொள்ளுகிறோம், எங்களை தூற்றும் பொழுது நாங்கள் உறவாடுகிறோம், இவ்வுலகத்தின் குப்பை போலானோம், அனைவரிலும் கழிவடையானோம், இதுவரை எங்கள் நிலை இதுவே. இதுவரை எங்கள் நிலை இதுதான், இனிமேலும் இந்த நிலை தொடர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்ற துணிவோடு பவுலடியார் சொல்லுகிறார் என்று சொன்னால்,
அந்த இயேசுவுடைய அனுபவத்தை அவர் பெற்றதனாலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, அதே போல் பவுலுடையாருடைய அந்த மறைத்தூது பணிகளை இன்னொரு சிறப்பு என்று சொன்னால், தான் எங்கு சென்றாலும் அங்கே விசுவாசிகளை ஒன்றிணைத்து தல திரு அவைகளை உருவாக்கினார். இவர்கள் மற்ற இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றாலும் அவர்களை வழிநடத்த, அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே அவர்களை உறுதிப்படுத்த ஒவ்வொரு திரு அவையிலும் மூப்பர்களை ஏற்படுத்தினார் என்பதை திருத்தூதர் பணிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆயினில்லா ஆடுகளைப் போல தவிக்கக்கூடாது, சிதறடிக்கப்படக்கூடாது, சிதறுண்டு போகக்கூடாது என்பதற்காக அவர்களை வழிநடத்த, அவர்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்த மூப்பர்களை ஆங்காங்கே பவுலடியார் ஏற்படுத்தினார் என்பதை திருத்தூதர் பணிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதேபோல நம்பிக்கையில் திடம், துன்பங்களை ஏற்கும் மனப்பான்மை, நோன்போடு கூடிய ஜெபம், ஆண்டவரில் முழு நம்பிக்கை என்பவைதான் தொடக்க திருச்சபையின் சிறப்பு இயல்புகளாக இருந்தது. எல்லா வேளையிலும் அவர்கள் ஜெபித்திருந்தார்கள். பவுலடியாரும் பர்னபாவும் அந்தியோகாவிலே தங்களது மறைத்தூது பணியை ஆரம்பிக்கிறார்கள். 2 ஆண்டுகள் அங்கே இருந்து ஆண்டவருடைய நற்செய்தி அந்த மக்களுக்கு அறிவித்து அங்கே கிறிஸ்தவ விசுவாசத்திலே அந்த மக்களை உறுதிப்படுத்துகிறார்கள். பிறகு வேறு இடங்களுக்கும் அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. திருவைக்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகிற பொழுது அங்கே வரக்கூடிய மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் தங்களது துன்பங்கள் தான் பெரிது என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே இருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது தாங்கள் படக்கூடிய துன்பங்களை விட தங்கள் வழியாக கிறிஸ்தவ விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறார்கள். எனவே தங்களது தூதுரை பயணத்தை, முதல் தூதுரை பயணத்தை அந்தியோக்கியாவிலேயே பவுலடியாரும் பர்னபாவும் முடிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உண்மையான சீடருக்கு நற்செய்தி அறிவித்தல் என்பது ஒரு தலையாய பணியாக இருக்கிறது. இப்பணியை நாம் செய்யும்போது கடவுள் நமக்கு துணை நிற்கிறார். கடவுள் நமக்கு துணை நிற்கிறார். அதேபோல் பவுலுடையார் செய்த இன்னொரு முக்கியமான செய்தி, அவருடைய தூதரை பயணங்களில் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே பார்த்தோம் என்று சொன்னால், புறையினத்து மக்களை தேடி செல்லுகிறார். அதை பார்க்கின்ற யூதர்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு யூதனுக்கும் இஸ்ராயேல் மக்களுடைய வரலாறு நன்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் அந்த இஸ்ராயேல் மக்களை கடவுள் ஒரு சொந்த தன்னுடைய இனமாக தெரிந்தெடுத்தது எதற்காக என்பதை ஒவ்வொரு இஸ்ராயேலனும் அறிந்திருப்பான். ஏனென்றால் இந்த குலத்தின் வழியாக, தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்தின் வழியாக மற்ற குலத்தாரும் இனத்தாரும் கடவுளுடைய ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை ஒரு தனி இனமாக, தன்னுடைய சொந்த இனமாக கடவுள் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் மறந்து போகிறார்கள். மற்ற மக்களை, புறையினத்து மக்களை வெறுத்தார்கள். அவர்களை பாவிகள் என்று கருதினார்கள். அதனால்தான் இயேசு பாவிகள், புறந்தள்ளப்பட்டவர்கள், ஏழைகள், நோயுற்றவர்கள் இவர்களை தேடி சென்றார். அதே போன்றதொரு பாணியைத்தான் பவுலடியாரும் செய்தார். புறையினத்து மக்களை தேடி செல்லுகிறார். உங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து கல்வாரியிலே பலியானார். எனவே நீங்களும் அவருடைய மரணத்தின் மூலமாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு நற்செய்தியை அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார். அதை கேட்டவர்கள் புது வாழ்வு பெற்றவர்களாக மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பணியிலே பலவிதமான துன்பங்கள் வரத்தான் செய்யும், எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அப்படி கலங்கி போயிருந்த அந்த சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். இயேசுவால் எப்படி அமைதி அதுவும் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் கலக்கம் நிறைந்த வாழ்வுதான் அவருடைய வாழ்வு. ஏனென்றால் பிறக்கும் பொழுது இடம் கிடைக்கவில்லை. பிறந்த பிறகு எகிப்துக்கு ஓடி செல்ல வேண்டியதாக இருந்தது. பிறகு எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு வந்த பிறகு அந்த நாசரேத்திலே வளர்ந்த இயேசுவை அவருடைய சொந்த மக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரிக்கிறார்கள். பிறகு தன்னோடு இருந்து தனது பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை, அல்லது சரியாக புரிந்து கொள்ளவில்லை, தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார், ஒருவர் மறுதளிக்கிறார்,
மற்றவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஓடி போகிறார்கள். இப்படி அவருடைய வாழ்வு முழுவதுமே கலக்கம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிற பொழுது அவர் எப்படி உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இங்கேதான் ஆண்டவர் தருகிற அமைதி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தரக்கூடிய அமைதி துன்பங்களுக்கு மத்தியிலே மன உறுதியை தரக்கூடியது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவரை அறிவிக்கக்கூடியவர்களுக்கு துன்பங்கள் இல்லை, எதிர்ப்புகள் இல்லை, வேதனைகள் இல்லை என்பது அல்ல. அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை தருகிறதே, அதுதான் கடவுள் அளிக்கக்கூடிய அமைதி. அதைத்தான் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். என் வாழ்வு முழுவதும் நான் கலக்கமுற்று இருந்தாலும் இதை நற்செய்தியிலே சொல்லுகிறார், தந்தை என்னை எதற்காக அனுப்பினார், அவருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஏற்றுக்கொண்ட நிலையிலே தான் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அமைதி தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த உலகம் தரக்கூடிய அமைதி நிரந்தரமானது அல்ல, நிலையானது அல்ல. துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், நோய் நொடிகள் வரும், நாம் செய்கின்ற எல்லாவற்றிலும் எதிர்ப்புகளும் வரும். நம்மை புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் நம்மோடு கூடவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவருடைய அமைதி இன்று நமக்கு தேவைப்படுகிறது. இவைகளுக்கு மத்தியிலே எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை தரக்கூடிய அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் உயிர்த்த ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த அமைதியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், பவுலடியாரை போல என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம், எல்லாவற்றையும் கடந்து இறைவனை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆமென்.